Welcome to STK Maths 2.0 YouTube channel. 5 power x into 5 power x into 5 power x 27. அப்போனா நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க 5 power x into 5 power x into 5 power x. எது ஈக்குவலாக இருக்கு? பேஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போ a power m into a power n equal to a power m plus n. பேஸில் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் சரி, பேஸ் ஒரு தடவை எழுதினா எல்லாத்தையும் அப்படியே கூட்ட வேண்டியதான். அப்போ கூட்டிடலாமா? பாருங்க 5 பவர் 3ஐயும் கூட்ட வேண்டியதான். பவர் ஆட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 27 அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ பாருங்க 5 பவர் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் கூட்டினா 3எக்ஸா, 3எக்ஸ் 5 பவர் 3எக்ஸ் ஈக்குவல் டு 27. இப்போ பாருங்க, ஒன்று நம்ம பேஸை ஈக்குவலாக மாற்றணும், இல்லை பவரை ஈக்குவலாக மாற்றணும். இங்கே எதையுமே மாற்ற முடியாது. பேஸையும் நம்ம ஈக்குவலாக மாற்ற முடியாது, இங்கே பவரையும் ஈக்குவலாக மாற்ற முடியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன செய்யணும்னா நமக்கு லாகரிதம் யூஸ் ஆகும். ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்க, என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பேஸ் பி. இது ரெண்டும் சமம் தான். இது எந்த வடிவம்? எக்ஸ்போனென்ஷியல் வடிவம். இது லாகரிதமிக் வடிவம். இப்போ பாருங்க, இதை வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 27. ஏக்கு பதிலாக 27, பிக்கு பதிலாக 5, எக்ஸுக்கு பதிலாக 3x. பாருங்க, இது அப்படியே எழுதிருங்க. ஏக்கு பதிலாக 27, பிக்கு பதிலாக 5, எக்ஸுக்கு பதிலாக 3x. அப்போ பாருங்க, முதல்ல எக்ஸ் தான். பாருங்க, இதை கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்கு? 3x ஈக்குவல் டு லாக் ஏ. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? 27. பி பாருங்க, பி இருக்க இடத்துல என்ன இருக்கு? 5. அப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதனுடைய லாகரிதமிக் மடக்கை வடிவம் இது. இப்போ பாருங்க, 3x ஈக்குவல் டு லாக் ஆஃப் இந்த 27 3 அடுக்கு 3 எழுதலாம். இந்த பேஸ் 5 அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க, 3x ஈக்குவல் டு லாக் ஆஃப் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலா என்னன்னா லாக் m பவர் n அப்படி இருந்துச்சுன்னா பவரை நம்ம முன்னால் கொண்டு வரலாம். n லாக் mன்னு எழுதலாம். அதாவது லாக் m பவர் என்னன்னா இந்த பவர் நம்ம என்ன முன்னால் கொண்டு வந்து எழுதலாம். அதே மாதிரி தான் பாருங்க, இந்த பவர் 3 இருக்கா, இந்த பவர் 3யை முன்னால் கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? லாக் 3 பேஸ் 5 இருக்கும். இப்போ பாருங்க, 3x பை இந்த 3 இங்கே பெருக்கில் தானே இருக்கு, இது வகுத்தில் மாறும். ஈக்குவல் டு லாக் 3 பேஸ் 5. இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அப்போ x ஈக்குவல் டு லாக் 3 பேஸ் 5. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.